அற்புதமான பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்க. அந்த வரிசையிலே நெக்ஸ்ட் பாட போகிற டிங் டாங். ஆமாம், நீங்கள் அது பாடி ஆகணும். ஃபென்டாஸ்டிக் சாங். ரசிக பிரியா ராகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான சாங். கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன், உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி, நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன், உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன். ஆஹா, வாட் இஸ் சாங், ஃபென்டாஸ்டிக். அதாவது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம். அதாவது மதுபாலகிருஷ்ணன் மேலே ரொம்ப அதாவது ஒரு பாசம் அதிகமாக வைத்த பாடல்கள். உண்மை சொல்ல போனால் அதே வரிசையில் கண்டேன் கண்டேன் ஓகே, ஒரு அற்புதமான பாட்டு. கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன், கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கண்டேன், இருவிழியினிலே அவன் அழகுகளை மிக அருகினிலே அவன் இனிமைகளை தின்றேன் தின்றேன் தவிட்டாமல் நான் தின்றேன். கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன், கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கொண்டேன் கொண்டேன். நீ வளையல் அணியும் கரும்பு, நான் அழகில் பழகும் எறும்பு, நீ தழுவும் பொழுதில் உடும்பு, நான் முழுதும் தொடரும் குறும்பு. சுடிதாரை சூடி செல்லும் பூக்காடு, தொடும்போது தூரல் சிந்தும் மார்போடு, பகல் வேஷம் தேவையில்லை பாய் போடு, விளையாட நானும் இல்லை தேக்கோடு. ஒரு விழி அடிமலை மறுவிழி அடைமலை பரவசம் உயிரோடு. கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன், கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கொண்டேன் கொண்டேன். ஆஹா, என்ன ஒரு கம்போசிஷன். ஹேட்ஸ் ஆஃப் வித்யாஜி. ஆமாம், அற்புதமாக பாடினீங்க. அதாவது நீங்களும் நானும் சாதனாஜி. சாதனா. அதாவது மது, இப்போ நான் கேட்க போகிறது ஒரு முக்கியமான மேட்டர். மனம் திறந்து பேசணும். ஏன்னா மனதோடு மனோல ஆமாம்மா, மனம் விட்டு பேசக்கூடாது, மனம் திறந்து தான் பேசுகிறேன். கண்டேன் 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 கொண்டேன் 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 இது போல அழகான பாட்டுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஃபோன்ஸ் ஆரம்பத்திலேருந்தே வர ஆரம்பித்தது. இதுலேருந்து அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்மணிகள் அவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த ஃபோன் கால்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா இது ஒரு அண்ணனை நான் கேட்குற ஒரு கேள்வி, பதில் சொல். இந்த கேள்வியில் நான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் போல் இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளமா கண்ண சொல்லுமா? அண்ணன் இருக்கேன். நிறைய ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு நிறைய நேரடியாக. ஆனால் என்னோட ஒய்ஃபுக்கு தான் காதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பாட்டு ஏற்கனவே லவ் மேரேஜ் தான். ஓகே, ஆமாம். இந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட காதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா நீழோழி வாழ்க மணி நீ எங்கே சௌக்கியமா? இவர் இங்கே சௌக்கியமாக இருக்காரு, நோ ப்ராப்ளம். ஃபென்டாஸ்டிக். அதாவது என்ன ஒரு ஃபீல், வாட் எ ஃபீல். அந்த பாட்டுடைய சோலே அவ்வளோ அழகான சோல், பியூட்டிஃபுல். மது, உடனடியாக நீ வா வரேன், பாட்டில் வரேன். வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே,
பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வான் மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா. மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வா, இப்படி கூப்பிட்டா வராமல் யார் இருப்பாங்க? ஒரு அற்புதமான பாட்டு. அடுத்ததா தினா சார்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் சிங்க்ரனைசேஷனில் ஒரு பாட்டு. ஆமாம், பேரு வாய்ஸே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பாடிருக்கேன். ஆமாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அது. அந்த கம்போசிஷன் டிஃப்ரெண்ட் கம்போசிஷன். ஆமாம், அந்த பாட்டு ஒரு வாட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். விடுமுறை நாட்களின் பள்ளிக்கூடம், விளையாட்டு பிள்ளைகளின் செல்ல கோபம். ஆளில்லா நள்ளிரவில் கேட்கும் பாடல், அன்பே அன்பே நீ இல்லை எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். இந்த பாட்டில் அழகு அந்த பல்லவி கடைசி லைனு அப்படியே சகப்பமா பெரியம்மாக்கு போயிட்டு அந்த மேல் ஆஹா, அன்பே அன்பே நீயே. என்ன ஒரு டச்சு, எதிர்பார்க்காத. ஆமா ஆமா, எதிர்பார்க்காத ஒரு இடம். ஆமா ஆமா, அங்கிருந்து ஆமா. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மடம். அதாவது என்ன வேணும்னா வரும். அதாவது ஜீவன் அந்த பாட்டில் அந்த கம்போசிங்கில் இருந்தால் அந்த பாடக்கூடிய பாடகர் பாடகி ரொம்ப உருகி பாடுவாங்க. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், ஃபென்டாஸ்டிக் கம்போசிஷன். அதே வரிசையில் மொழி படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக் சாங். அது ஒரு நாள் கண்டிப்பாக. ஓகே. பேசா மடந்தை விழி பேசும் சித்திரமே, சேலை குழந்தையே என் செல்ல கலவரமே, இதயம் என்னும் பூ பறித்தேன், நரம்பு கொண்டு சரம் தொடுத்தேன், கையில் கொடுத்தேன் கண்ணே, நீ காலில் மிதித்தாய் பெண்ணே. பேசா மடந்தையே விழி பேசும் சித்திரமே, சேலை குழந்தையே விழி சொல்ல கலவரமே. ஏழு நிறங்களை எண்ணி முடிக்கும் முன் வானவில் கரைந்தது பாதியிலே, மறுபடி தோன்றுமா பார்வையிலே. பெண்ணின் மனநிலை கண்டு தெளியும் முன் வாழ்க்கை முடிந்தது குழப்பத்திலே, வானம் நடுங்குது மயக்கத்திலே. காதலை சொல்லி கரம் குவித்தேன், கற்புக்கு பழி என்று கலங்குகிறாய், பூஜைக்கு உனக்கு பூ பறித்தேன், பூக்களில் கொலை என்று நடுங்குகிறாய், வார்த்தைகளால் காதலித்தேன், ஜாடைகளால் சாகடித்தாய், மழைதான் கேட்டேன் பெண்ணே, இடி மின்னல் தந்தாய் கண்ணே. பேசா மடந்தையே விழி பேசும் சித்திரமே, சேலை குழந்தையே என் செல்ல கலவரமே. சில பாடல்களை கேட்கும் பொழுது அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு, அந்த சுச்சுவேஷனும் சரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கம்போசர்
அந்த லிரிக் வேல்யூஸ் உள்ள பாட்டு கிடைக்கும்போது அவங்க எங்கேருந்து கொட்டுதோ அந்த கம்போசிஷன்ஸ், ஆமாம் ஆமாண்ணா, ஒவ்வொரு நோட்டு அவங்க டச் பண்ணுற சரணத்தில் வித்யாசாகர் அவர்கள் ஃபென்டாஸ்டிக். அதாவது வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அந்த ட்ராவல் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ஃப்ளோவில் வந்து போய் என்ன அது அந்த ஃப்ளோக்குள்ளே எவ்வளவோ அனுஸ்வரங்கள். ஆமாம், அந்த அனுஸ்வரம் நம்ம கேட்கும் பொழுது தெரியாமல் ஹார்ட்டுக்கு டச் ஆகுது. அதாவது அந்த அளவுக்கு மனதை தொடுகின்ற பாடல்கள் தந்த வித்யா அவர்களுக்கு நன்றி கூறி, அதே போல் எனக்கும் குருநாதர் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு தந்து அற்புதமான பாடல்கள் தந்த குருநாதர் ராஜா சார், பிதாமகன். ஆமாம், அந்த படத்தில் என்ன பாட்டு கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா. பிறையே பிறையே, ஓகேண்ணா. வாட் ஏ சாங் ப்ளீஸ். பிறையே பிறையே வளரும் பிறையே, இது நல்வரவே. மலரே மலரே மலர்ந்தாய் மலரே, உனக்கேன் தளர்வே. பயணம் எவர்க்கும் இங்கு முடியும், இங்கு பிறந்தாயோ. இதயம் உனக்கு இங்கு தொடக்கம், விழிகள் திறந்தாயோ. பிறையே பிறையே வளரும் பிறையே, இது நல்வரவே. மலரே மலரே மலர்ந்தாய் மலரே, உனக்கேன் தளர்வே. வாட் ஏ சாங்ஸ், என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோட பாடுறீங்க. அதாவது அந்த அளவுக்கு அந்த கம்போசிஷன்ஸ், அந்த மாதிரி பாடல்கள். இப்போது இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பாட்டுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான் கடவுள் படத்தில் வாட் ஏ சாங், என்ன கம்போசிஷன். இசை ஞானி அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு, பிச்சை பாத்திரம். ப்ளீஸ் எங்களுக்காக. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. அம்மையும் அப்பனும் தந்ததா, இல்லை யாதியின் வல்வினை சூழ்ந்ததா. அம்மையும் அப்பனும் தந்ததா, இல்லை யாதியின் வல்வினை சூழ்ந்ததா. இம்மையை நான் அறியாததா, இம்மையை நான் அறியாததால் சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூண்ணா. மது பாலகிருஷ்ணன் அவர்களுடைய
இசை பயணத்தில் எத்தனை முத்துக்கள், அற்புதமான பாடல்கள். இன்னும் 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 கேட்போம். மனதோடு மனோவில் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடகியாக வரணும் என்ற ஆசை இருந்தும் ஒரு ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ போயிருப்பாங்க. அந்த வரிசையிலே இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட்டு வந்து டாக்டர் சாண்டில்யா, சீஃப் ஃபிசிஷியன் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே அண்ணா. அவர் வந்து பாட போகிறாரு. ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் சாண்டில்யா. வெல்கம் சார். டாக்டர், அதாவது சாண்டில்யா அவர்களை 95 வரைக்கும் நீங்கள் ரொம்ப இன்னிசை பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ரொம்ப தொடர்பு இருந்தது. அதாவது கங்கை அமரன் சார், மலேசியா வாசுதேவன் அவர்கள், இளையராஜா சாருடைய அந்த குரூப்பில் எல்லாம். அந்த குரூப்பில் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் மெயின் சிங்கராக பாடிருக்கீங்க. 95க்குள்ளே ஒரு 2-3 படம் மியூசிக் வேறு பண்ணியிருக்கீங்க. 3 படம் மியூசிக் பண்ணேன். ரொம்ப பெரிய சமாச்சாரம் சார். அதாவது ஒரு ஹாபியாக வச்சுட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மனதோடு மனோவில் பாடுறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த நுயிர் காதலியே, இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். வஞ்சி உன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம். வஞ்சி உன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம். பூபாளம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உறவாக காண்போம். பூபாளம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். இரவென்ன பகலென்ன தழுவு, இதழோடு புதுராகம் எழுது. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த நுயிர் காதலியே, இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இது போன்ற நல்ல பாடகராக இருக்கின்ற டாக்டர்ஸ் இருந்தால் நோய்களே இருக்காது. ஆமாம். சச் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மது, சொல்லுங்கண்ணா. முறைப்படி கர்நாடக இசையில் தேர்ச்சி பெற்றவங்க நீங்கள். நிறைய, அதாவது குருக்கு சொல்லியிருக்கீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே ஆமாம் குரு இருக்காங்க. ஆமாம். அதில் எல்லாமே பாட முடியாது. இப்போது பிடித்தமான ஒரு கீர்த்தனையோ ஏதோ ஒன்று. ஓகே. ஹிந்தோளத்தில் ஒரு கீர்த்தனை இருக்குது, அற்புதம். பாடுறேன், பாடுங்க ப்ளீஸ்.
ದಾಸ ದಾಸರ ಮನೆಯ ದಾಸ ದಾಸ ದಾಸರ ಮನೆಯ ದಾಸಾನು 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 ದಾಸ ಶ್ರೀಶ ಶ್ರೀರಂಗ ನಿನ್ನ ಮನೆಯ ದಾಸ ದಾಸ ದಾಸರ ಮನೆಯ ದಾಸಾನು ದಾಸ ಶ್ರೀಶ ಶ್ರೀರಂಗ ನಿನ್ನ ಮನೆಯ ದಾಸ ದಾಸ ದಾಸರ ಮನೆಯ ದಾಸ ದಾಸ ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ. அற்புதம் அற்புதம். அதே போல் தாசண்ணா வந்து ஹரிமுரளி ரவம் அப்படின்னு ஒரு பாட்டு, அது வந்து 20 ஆலாப் வந்து சரணத்தில் 20 பார்ஸோ 24 பார்ஸோ ஆமாம் மூச்சு வாங்காமல் பாடிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லக்கிலி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த பாட்டு நான் பாடி கேட்டிருக்கேன். அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அதாவது அட்மையர் ஆகிட்டேன். மது வாய்ஸ்க்கு இறைவன் கொடுத்த வரம். அந்த பாடல் நீங்கள் இந்த மேடையில் லேக்ஸ் ஆஃப் ரசிகர்கள் குளோப் ஃபுல்லாக அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க நம்ம மனதோடு மனம். அந்த பாடல் நீங்கள் பாடணும், கண்டிப்பாக கேட்கணும் ப்ளீஸ். ഹരിമുരളീരവം ഹരിതവൃന്ദാവനം പ്രണയസുധാമയമോഹനഗാനം ഹരിമുരളീരവം ഹരിതവൃന്ദാവനം പ്രണയസുധാമയമോഹനഗാനം ഹരിമുരളീരവം 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 ഹരിമുരളീരവം. മധുമൊഴിരാധേ നിന്നെ തേടി Wow, fantastic. Wow. தேங்க்யூ அண்ணா.
ததரின ததரின ததரீன ததரீன மகாதேவ சிவ சம்போ மகாதேவ சிவ சம்போ ஸ்ரீ 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 மாரகோடி சுந்தர பிரபோ ஸ்ரீ மகாதேவ சிவ சம்போ ஸ்ரீ மாரகோடி சுந்தர பிரபோ ஸ்ரீ மகாதேவ சிவ சம்போ சிவ சம்போ அதே போல் மது பாலகிருஷ்ணன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் பாடல்களும் சரி, திரைப்பட பாடல்களும் சரி, எவ்வளவோ இசையில் எத்தனையோ பாடல்கள், ட்ராவலிங்கில் ரொம்ப மெஸ்மரைசிங் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பிடித்த ராகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், மனசுக்கு பிடித்தமான ராகம். ஆமாம், அப்படி இருந்திருந்தால் அதில் ஒரு சின்ன ஆலாப்பு. ஆக்சுவலாக நிறைய எல்லா ராகத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். திடீர்னு சொன்னாக்க இப்போ நம்ம இப்போ பாடின ராகம் ஹிந்தோளா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேவதியும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஹம்சநாதம், அது ரொம்ப பிடிக்கும். ஹம்சநாதத்தில் ஒரு ஆலாப்பு. ಬಂಡುರೀತಿ ಕೋಲು ನಿಲವಯ್ಯ ರಾಮ, ಬಂಡುರೀತಿ ಕೋಲು ನಿಲವಯ್ಯ ರಾಮ, ಬಂಡುರೀತಿ ಕೋಲು நிலவைய ராமா. ரொம்ப பிடிச்ச ராகம். இதில் வந்து தட்சிணாமூர்த்தி ஐயப்பா சாங் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஆழி பூஜைக்கு கற்பூரம் கொண்டு வரும் ஆக்ரஹாயன மேகங்களே, அதே ஃபிலிம்லும் பண்ணியிருக்காங்க. വാതിൽ പഴുതിയിലൂടെൻ മുന്നിൽ കുങ്കുമം വാരി വിതറും ത്രിസന്ധ്യ പോകെ, അതിലോലമെൻ ഇടനാഴിയിൽ നിൻകള മധുരമാം കാലൊച്ച കേട്ടു, മധുരമാം കാലൊച്ച കേട്ടു. ആരോ വിരൽ മീട്ടി மனசின் மண் வீணையில், வித்யாசாகர் சார் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு. ஆஹா, இது ஓஷன், சமுத்திரம். ஆமாம், போக போக எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியவே தெரியாது, நம்ம எல்லாம் சிறு துளிகள். ஆமாம் ஆமாண்ணா. மது பாலகிருஷ்ணன் மனம் திறந்து பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது மனதோடு மனோவில் பர்சனல் டைரி அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டில் எங்கள் வியூவர்ஸ் கூட ஏன் கூட நீங்கள் மறக்க முடியாத சம்பவம், அதாவது ஏதாவது சந்தோஷமாக இருக்கட்டும், மனதை கொஞ்சம் கவலையாக்கின விஷயமாகவும் இருக்கலாம், எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா
அது ரொம்ப அதாவது ஆறுதலாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி காம்படிஷனுக்கெல்லாம் பாட்டு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தது வந்து என்னோடய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான். அப்பா வந்து என்னை அழைச்சிட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க காம்படிஷனுக்கு ரொம்ப தூரமாக. அப்பா தான் இப்போ கொண்டு போயிருக்காங்க. ஆமாம். எனக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கிறச்சேன் அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போது 23rd இயர் தான் அது. அப்பா இருந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப அப்பா வந்து கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தது, வேலை கிடைக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. தமிழ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெரிகிற மொழி வந்து தமிழ் தான் அப்பாவுக்கு. ஆமாம். மலையாளம் ஓரளவுக்கு பேசுவாங்க, அவ்வளோதான். தமிழ் தான் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தமிழ் தான் தெரியும். ராஜா சாரோட பெரிய ஃபேனாக இருந்தது அவர். இப்போ இருந்தானாக்கா ரொம்ப சந்தோஷப்படுமா இருந்தது. 100%. ஆமாம். அந்த ஒரு அப்பா என் கூட இல்லையே அந்த ஒரு இது இப்போ எனக்கு வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா வந்து நீங்கள் இளையராஜா சாரை சந்தித்து பாடும்போதே அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய பிளெஸ்ஸிங்ஸு எவ்வளவோ கொட்டிருப்பார் உங்கள் மேலே. அதே போல் லேக்ஸ் ஆஃப் வியூவர்ஸ், நம்ம ஜெயா டிவி வியூவர்ஸ் இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போகுது. இந்த குளோப் ஃபுல்லாக இந்த ஷோ பார்க்குறவங்க எல்லாம் அத்தனை பேரும் அப்பா ரூபத்தில் உங்களை ப்ளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. தேங்க்யூ ஸோ மச். அந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் அவரோட ரூபத்தில் 100% கடவுளாக இருக்கார் அவர். கண்டிப்பாக என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பார். மது, கேரளத்துலேயும் கல்ஃப்லேயும் எங்கே போனாலும் மாப்பிள்ளை பாட்டுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஆமாம். மலையாளத்தில் அதுவும் தாசண்ண பாட்டு இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் சாங் அது சங்கிருத பமகரின்னு. ஆஹா ஆஹா. ஓகே, அது இம்மிடியட்டாக நீங்கள் பாடினீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் செய்வோம். ஓகே. ಸಂಗೃತ ಪಮಗರಿ ತಂಗ ತುಂಗ ತದಿಂಗಿಣ ದಿಂಗೃದ ತಿಮಿಗಿಡ ಮೇಳ ತದ ಸಂದರಿ ಸರಿಗಮ ತಕ್ಕಡದ ತಿಂದಿಂಗಿಣ ಹಿಂದಿಮಿ ತಳಂಗೃದ ತಾಳಂ ಸಂಗೃತ ಪಮಗರಿ ತಂಗ ತುಂಗ ತದಿಂಗಿಣ ದಿಂಗೃದ ತಿಮಿಗಿಡ ಮೇಳ ತದ ಸಂದರಿ ಸರಿಗಮ ತಕ್ಕಡದ ತಿಂದಿಂಗಿಣ ಹಿಂದಿಮಿ ತಳಂಗೃದ ತಾಳಂ സംഗൃതമോടെ തിരു സ്വർഗനകത്തെ തഞ്ചത്തെ സുന്ദര ഹൂരിനി സചിത്തര മുത്തുര കഞ്ചത്തെ പിൻകാതിരോനോവിൻ പഴങ്കതിരോനിൻ മുഞ്ചത്തെ പിന്തിടി മൂടി വര സംഗതി കൊണ്ടൊരു തഞ്ചത്തെ ഉണ്ണുന്നേ മൂടി വണ്ടിനകത്ത് കറുപ്പ് പെരുക്കും മിന്നുന്നേ മൂടിഞ്ഞിട്ട കുനിത്തത് കെട്ടഴിച്ചിട്ടാൽ പിന്നുന്നേ ആണ പേടുമാടം വടി വരെ സുത്ത കമനി വളവൊത്ത മികനു സലം വട്ടക്കളി മദ്ര മുട്ട തിരുമന തകതകജം തക തതിങ്കിണ ധൃതികീട സംസരിതം